ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஜவ்வரிசியும் கொஞ்சமாக சிகப்பரிசியும் தான் எடுத்திருக்கேன். ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி சிகப்பரிசி ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். ஜவ்வரிசியும் அதுக்கு ஈக்குவலாக 1/2 கப் எடுத்திருக்கேன். மொத்தமாக 1 கப் எடுத்திருக்கேன். இந்த சிகப்பரிசியை நான் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இப்போ தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அதுலேயே நம்ம ஆல்ரெடி நான் ஒரு 1/2 மணி நேரம் ஜவ்வரிசியை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். மாவு ஜவ்வரிசி இப்போ அதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வர்றேன். நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வரும்போது நல்லாவே உங்களுக்கு இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி தான் வரும் கன்சிஸ்டன்சி. அதனால நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. இப்போ இதை தனியாக நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். சிகப்பரிசியில் நிறையாவே நார்ச்சத்து புரதச்சத்தெல்லாம் இருக்குது. அதனால நம்ம இதை வீக்லி ஒன்ஸ் நல்லா தாராளமாக எடுத்துக்கலாம் எல்லாருமே. இப்போ இது கூட ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு அதிகமாகவே நான் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு எள்ளு சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இது எல்லாமே நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கையில் கொஞ்சமாக நெய்யோ இல்லைனா கீயோ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் கையில் ஒட்டாமல் மாவு வரும். இது கொஞ்சம் பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால இந்த மாதிரி நான் எண்ணெய் அப்ளை பண்ணிக்க சொல்கிறேன். இப்போ இதை நீங்கள் பால் ஷேப்புக்கு உருட்டிக்கோங்க. பால் ஷேப்போ இல்லைனா உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் உருட்டிக்கோங்க. நீட்டமாக வேணாலும் உருட்டிக்கலாம். நான் இன்றைக்கி எல்லாமே ஒரு பால் ஷேப்பில் ஈவனாக நான் உருட்டி எடுத்துக்கிறேன். இதை நம்ம இன்றைக்கி ஒரு இட்லி பானையில் வச்சு வேக வச்சு தான் எடுக்க போகிறோம். இந்த மாதிரி நான் எல்லாமே உருட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை இப்போ இந்த மாதிரி இட்லி பானையில் வச்சு நான் வேக வைக்க போகிறேன். ஒரு 10 நிமிஷம் லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வைக்கலாம். இந்த மாதிரி ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாக கொடுத்திங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கிறதுனால அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது எனக்கு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லாவே வெந்து வந்துடுச்சு எல்லாமே. இப்போ அதை நான் ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன். நல்லா ஒரு பால் மாதிரியே இருக்கும். நம்ம இதில் ஜவ்வரிசி சேர்த்துருக்கிறதுனால நல்லா சாப்பிடவும் நல்லாயிருக்கும். நல்லா ஜெல்லி மாதிரியே இருக்கும். அதனால் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் அன்றைக்கி ஒரு காய்ச்சின பால் ஒரு 1 கப் எடுத்துக்கிறேன். அதில் நல்லா தட்டின ஏலக்காய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போது இதுக்கு நான் கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பால் வேணான்னு நினச்சிங்கன்னா தேங்காய் பால் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்க பால்ஸ்லேருந்து நான் கொஞ்சமாக இதில் எடுத்து இப்படி போட்டுக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். அவ்வளோதான், ஒரு சிம்பிளான ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இது சிகப்பரிசி ஊற வச்சுருந்தா மட்டும் போதும். ஒரு மணி நேரமோ இல்லை 2 மணி நேரமோ ஊற வச்சுருந்தா போதும். சட்டுன்னு இந்த ரெசிபி நம்ம ஹெல்த்தியாக வீட்டில் இருக்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்துடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.